தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வழக்கம் போல உற்சாகம் பொங்க கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிகாலையில் எழுந்து வண்ண கோலமிட்ட பெண்கள் தங்கள் இல்லங்களின் வாசலில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வழிபாடு செய்தனர். தூத்துக்குடியில் வீடுகளின் முன்பாக பொங்கல் வைத்து மக்கள் மகிழ்ந்தனர். அடுப்பு வைத்து புதுப்பானையில் புத்தரிசி இட்டு ஒரு சேர மக்கள் பொங்கல் வைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையிலேயே வீட்டின் முன்பு புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் விழாவை மக்கள் உற்சாகம் பொங்க கொண்டாடினர். குமரி மாவட்டம் தக்கலை அருகே கிறிஸ்தவ தேவாலயத்தில் பொங்கல் விழா களை கட்டியது. முழகுமூடு என்ற இடத்தில் உள்ள தூய மரியன்னை ஆலயத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ பெண்கள் பொங்கல் வைத்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோவில்களில் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பழனியில் தை பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து மலைக்கோவிலுக்கு படியேறி சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் தரிசனத்திற்காக வந்தனர். அதிகாலையில் சன்னதி திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதல் சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் 250 லிட்டர் நெய் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.